அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் ஸ்டாக் மார்க்கெட் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுவும் இந்த பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி மாதத்தில் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அலச போகிறோம். உடையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. என்ன காரணங்கிறத சொல்கிறேன். போன குவார்ட்டரில் கம்பெனிஸ் நல்ல ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணலை. இப்போவும் இந்த எஃப்எம்சிஜி செக்டர் மாதிரி கம்பெனிஸ் இந்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில. ஏன்னா மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட காசு இல்லை, கன்சம்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா பொருளுடைய விலையை ஏற்றாமல் அந்த குவான்டிட்டியை குறைச்சி செல் பண்ணுறது. அது மாதிரி மற்ற செக்டர்லையும் இதே மாதிரி அவங்களுக்கு கன்சம்ஷன் ஸ்டோரி நல்லா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், இல்லை ஸ்டீலாக இருக்கட்டும். ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் நிறைய வந்துட்டுருக்கு. அது இப்போதைக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல. ரீசன் என்ன அப்படின்னா, சைனா ஸ்டிமுலஸை ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் பெரிய ஸ்டிமுலஸாக அனௌன்ஸ் பண்ண போகிறதா எதிர்பார்க்கப்படுகிறது. அவங்க ஒருவேளை பெரிய ஸ்டிமுலஸை கிக் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட் பயங்கரமாக பூம் ஆகும். அந்த சமயத்தில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து காசை எடுத்து அந்த பூமை எக்ஸ்பெக்ட் பண்ணி முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் சைனாவோட எக்கானமி ரொம்ப நாளாகவே டவுனாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிமுலஸ் மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்பொழுதுமே என்ன நடக்கும்னா, சைனா ஏகப்பட்ட ஸ்டீல்ஸ் மாதிரி ப்ராடக்டை நிறைய டம்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எக்கானமியில் பிளட்டை அவங்க இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. பிளட்டுங்கிறது என்ன, காசை இன்ஃபியூஸ் பண்ணும் பொழுது அவங்க எக்கானமியில் உள்ள டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால் மற்ற நாட்டுக்கெல்லாம் பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சைனாவில். அதனால் நம்மளுடைய டொமஸ்டிக் எக்கானமி அடிபடும். ட்ரம்ப் பதவியேற்று டேரிஃப் நிறையா போடுவேன் சைனா மாதிரி கண்ட்ரிகளுக்கு அகேன்ஸ்டாக, மற்ற கண்ட்ரிகளுக்கு அகேன்ஸ்டாகவும் டேரிஃப் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. டேரிஃப்னா என்னென்னா, அவங்க நாட்டில் சப்போஸ் இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை நம்ம அவங்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அதை இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க கவர்மெண்ட் எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் கட்டு அப்படிங்கிறது தான் டேரிஃப். அப்படி போடும் பொழுது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க அதிக விலை கொடுத்து நம்ம மாதிரி கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்களை வாங்குற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த டேரிஃப். இந்த சிச்சுவேஷன் யூஎஸ்க்கு நல்லது, மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் கெடுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் இருக்குது. ஸோ இதனாலையும் நம்ம மார்க்கெட் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒருவேளை ட்ரம்ப் அவங்களுடைய எக்கானமி ஃபோக்கஸ்டாக முடிவுகள் எடுக்கும் பொழுது எல்லா ஃபாரினர்ஸுமே மற்ற நாடுகளில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றுட்டு காசை அவங்க கண்ட்ரிக்குள்ளே அல்லது அவங்க எக்கானமிக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. சப்போஸ் வெளிநாடுகளில் ஏன் அவங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கண்ட்ரியில் கிடைக்கிற ரிட்டர்னை விட அதிகமான ரிட்டர்ன் வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்குது. அப்படிங்கிறதுனால தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியா சைனா மாதிரி கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதோடைய சூழ்நிலை ட்ரம்ப்போடைய டெசிஷனால மாறும் பொழுது அவங்க எல்லாமே காசை வித்ட்ரா பண்ணி யூஎஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மார்க்கெட்டில் ஒரு வாலட்டாலிட்டியை கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். வாலட்டாலிட்டி கிடையாது, மார்க்கெட் உடையும். இது வரைக்கும் குயிக்காக 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ வரப்போகிற இந்த ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணுற ரிசல்ட்ஸ், நம்ம இந்தியன் கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை, போன குவார்ட்டர் மாதிரியே அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக்கோடைய ப்ரைஸை குறைப்பாங்க. அதுவும் நான் வெரி ஷுவராக சொல்கிறேன், ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸோடைய ரிசல்ட்ஸ் நல்லா இல்லாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ் நிறைய உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. லார்ஜ் கேப்பும் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஒரு 20%, மேக்ஸிமம் 25% மேலே உடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஏன்னா லார்ஜ் கேப் ஆல்ரெடி ஒரு 10-15% கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாகவே நிறைய ஸ்டாக்ஸ் அதே ரேஞ்சிலே அதே ப்ரைஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லார்ஜ் கேப் ஓரளவு சேஃபு. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக உடைபடும் இன்னும் ஃபர்தராக. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் ஜிடிபி போன குவார்ட்டரில் 5.4 வந்துச்சு. இந்த குவார்ட்டர்லேயும் அவங்க அனௌன்ஸ் பண்ண, அதாவது ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ண 6.6% ஃபோர்காஸ்ட்டை மீட் பண்ண முடியல. மறுபடியும் அதே எக்கானமிக் க்ரோத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க 5.4 அல்லது 6.6 டச் பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஃபியர் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் உடைபடும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க இந்த பட்ஜெட்டில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடிங்க்கு அகேன்ஸ்டாக வந்து நிறையா வந்து அந்த மார்ஜின் லிமிட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வால்யூமெல்லாம் இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ட்ரேடிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா வந்து போட்டுட்டாங்க. அதே போல் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. 10%ங்கிறத வந்து 12.5% வந்து உங்களுக்கு வந்து மாற்றிட்டாங்க. அது என்ன தான் வந்து 1.25 லேக் லிமிட்டாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு மேலே போகும்பொழுது 2.5% டேக்ஸ் வந்து அதிகமாக தான் கட்டுற மாதிரி இருக்கும். அது பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பெருசாக பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் வந்து டைரக்ட் டேக்ஸ் கோட் அப்படின்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டாக்லேருந்து ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, டெப்டிலேருந்து ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, ட்ரேடிங் மூலமாக ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, நீங்கள் டேக்ஸ் லா பிரகாரம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா 30% உள்ள ஸ்லாபில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா அதை விற்றா அவங்க மறுபடியும் 30% வந்து டேக்ஸ் கட்டணுமே அப்படிங்கிற ஒரு நாளில் கூட வந்து கீழே போகலாம். இதே கான்செப்ட் தான் வந்து எஃப்ஐஐஸுக்கும் அவங்களுடைய டாக்ஸேஷனும் வந்து பாதகமாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு கிடைக்க போகிற இப்போது இந்தியா வந்து 5.4% தான் க்ரோ ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மேக்ரோ ஃபேக்டர் ப்ளஸ் டாக்ஸேஷன் வந்து எஃப்ஐஐஸும் வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து இன்னும் ஃபர்தராக கூட விற்றுட்டு யூஎஸ் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 4 காரணங்கள்: 1 பட்ஜெட்டு, 2வது ஜிடிபி க்ரோத்து இந்த குவார்ட்டரில், கம்பெனியோடைய ரிசல்ட்டு, ட்ரம்ப்போடைய டேரிஃபு, இது எல்லாமே சேர்த்து நம்மளுடைய மார்க்கெட் உடைகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக மார்ச் அல்லது பிப்ரவரியில் உண்டாக்கும். அந்த உடைதல் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், லார்ஜ் கேப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உடையுதுன்னா வந்து உடனே உடஞ்சி அப்படியே வந்து ரத்த ஆறா ஓடுமா அப்படின்னா ஓட வாய்ப்பு இருக்குது. அது வந்து அந்தளவுக்கு ஓடலைனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு 10% இன்னும் ஒரு கரெக்ஷன் வந்து வரலாம், தாராளமாக வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். மார்க்கெட் உடையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கேட்டால் கண்டிப்பாக வந்து அதுக்கும் வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் அதோடைய ப்ராபபிலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் தோணுது. அதாவது என்னென்னா, மார்க்கெட் சரிகிறதுக்கு ஒரு 70 to 75% வாய்ப்பு இருக்குன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ஒரு 20 to 25% வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒருவேளை வந்து கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக வந்து இந்தியன் ஜிடிபி வந்து பெட்டராக வந்து க்ரோத் காட்டுறாங்க, 6.6% விட அதிகமாக போக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ப்ளஸ் பட்ஜெட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மெஷர், ஃபார் எக்ஸாம்பிள் 15 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு நோ டேக்ஸு அந்த மாதிரி அல்லது கம்மியான டேக்ஸு அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணி லிக்விடிட்டியை வந்து நம்ம மக்கள் கையில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அதனால் வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக டிமாண்ட் பூஸ்ட் ஆக போகுது அப்படின்னு மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போவே வந்து மார்க்கெட் வந்து ஏறும், ஷார்ட் டேர்மில் ஏறும், பிப்ரவரி மார்ச்சில் வந்து ஏறிடும். அதே போல் வந்து மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி, அதாவது யூஎஸ் மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ட்ரம்பினுடைய டாரிஃபோ அல்லது அந்த நாட்டில் உள்ள இன்ஃப்ளேஷனோ ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லாவே குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 2 தடவை கட் பண்ணுறதுக்கு பதிலாக அதிகமாக கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மறுபடியும் வந்து ரேலி ஆகும். அது எவ்வளோ ரேலி ஆகும்னா அதுவும் ஒரு 10% வரைக்கும் தான் ரேலி ஆகும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கன்சாலிடேட்னா என்ன, 15% ஏறிட்டு திருப்பி அந்த 15%ல் ஒரு 8% வந்து விட்டுட்டு 10% அந்த மாதிரி போயிட்டே வரும். நியூஸை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். வேறு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா கீழே போகும், இல்லாட்டி அதே மாதிரி கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக 2025 வரைக்கும். ஸோ என்னுடைய அசம்ஷன் பிரகாரம் ஒரு 10% வந்து இந்த வருஷம் வந்து ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஆனால் கரெக்ஷன் அப்படின்னு கொடுத்துச்சுன்னா ஒரு 20%, 15 to 20% கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கரெக்ஷனை வந்து ரெக்கவர் பண்ணி இந்த வருஷம் எண்டில் முடியலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.